بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: خير الأمور أدومها وإن قل، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் புனிதமான ரமலானின் நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். நாளை பெருநாளையும் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். உலகத்தின் சில பகுதிகளில் இன்று பெருநாள் கொண்டாடப்படுகின்ற நிலை, நமக்கு ரமலான் 30 கிடைத்து இன்ஷா அல்லாஹ் நாளை பெருநாள் கொண்டாடும் சூழல். இந்த நேரத்தில் சில தகவல்களை நாம் நினைவில் கொள்வது அவசியம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனது பேரருளால் நோன்பு வைக்கவும் தொழவும் அல்லாஹ் பாக்கியத்தை வழங்கினான். இது அவனது பேரருளின் உச்சம். நம்முடைய ஆற்றல் திறமை இல்லை. அந்த ரப்புக்கு நாம் இந்த ஞானத்தை வழங்கியதற்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். முதல் கட்டமாக 500 ஆண்டுகளை இபாதத் செய்த ஒருவர், ஒரு தீவு சுற்றி கடல், நாலாபுரத்திலும் ஆயிரக்கணக்கான மைல்களை உள்ளடக்கிய கடல், நடுவில் ஒரு 30க்கு 30 அடி உயரத்திலும் அகலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சிறு மலை, அதை நாம் தீவு என சொல்வோம். அந்த மலையின் உச்சியில் ஒருவர் இபாதத் செய்தார். 500 ஆண்டுகள் இபாதத் செய்தார். அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவரை பல வகைகளில் கண்ணியப்படுத்தினார். அவர் கீழே இறங்கி தண்ணீரை கடந்து எங்கும் செல்ல முடியாது. அப்படியானால் 500 ஆண்டுகள் அங்கே வசித்திருக்கிறார். அந்த மலையின் உச்சியில் மேற்பகுதியில் ஒரு விரல் அளவிற்குண்டான பகுதியிலிருந்து ஒரு அழகிய மதுரமான நீர் ஊற்று வெளிப்படுகிறது. அந்த தண்ணீரை அவர் சாப்பிடுகிறார். வாழ்ந்தாக வேண்டும் அல்லவா? அதே போன்று அங்கு ஒரு சிறிய மாதுளை மரம் உருவாகிறது. அதிலிருந்து தினமும் ஒரு மாதுளம் பழம் கிடைக்கும். அதை உண்ணுகிறார். மாதுளம்பழம் உண்ணுகிறார். அந்த தண்ணீரை அருந்துகிறார். சுய தேவைகள் நிர்பந்தம் ஏற்பட்டால் மலையின் ஒரு ஓரப்பகுதியில் கீழே இறங்கி தன் தேவைகளை கழிக்கிறார், சுத்தம் செய்து கொள்கிறார். அதே போன்று ஒது செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகின்ற பொழுது இறங்கி, கடல் தானே, கீழே ஃபுல்லா தண்ணீர் தானே, ஒது செய்வது, ஒது செய்கிறார். மேலே சென்று இபாதத் செய்கிறார். இப்படி 50 ஆண்டுகளை கடக்கிறார். அவருடைய கடைசி நேரம் நெருங்குகிறது. அவருக்கு தெரிகிறது. அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்கிறார். நான் சஜிதா செய்கின்ற நிலையிலே என்னுடைய மரணம் அமைய வேண்டும் என கேட்கிறார். இரண்டாவது, என்னுடைய உடல் மண்ணுக்கு இரையாகிவிடக் கூடாது என்றும் கேட்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதையும் கபூல் செய்கிறார். அவர் சஜிதாவுடைய நிலையிலேயே இருந்தார். இந்த பூமிக்குள் அவர் அடக்கம் செய்யப்பட முடியவில்லை. அப்படியே அவர் பாதுகாக்கப்படுகிறார்.
அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நாங்கள் மலக்குமார்களோடு வருகை தருகின்ற பொழுதும் மீண்டும் செல்கின்ற பொழுதும் அவருடைய அந்த உடலை பார்ப்போம் என சொல்வார்கள். ஒரு கட்டத்தில் பின்னாளில் நடக்கக்கூடிய ஒரு தகவலை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தகவலை சொல்கிறார்கள். மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்வார், எனது அருளால் நீ சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்வார். அவருக்கு கொஞ்சம் சின்ன உறுத்தல் ஏற்படும். அருளாலா, நான் 500 வருடம் இபாதத்தில் செய்திருக்கின்றேனே, உன்னுடைய 500 வருட இபாதத்துகளால் சொர்க்கம் செல் என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஒரு சின்ன எண்ணம் ஏற்படும். அல்லாஹ் சொல்வான், எனது அருளால் சொர்க்கத்திற்கு செல். மீண்டும் அவருக்கு அந்த எண்ணம் ஏற்படுகிறது. மீண்டும் அல்லாஹ் சொல்வான், மீண்டும் அந்த எண்ணம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மலக்குமார் இடத்தில் சொல்வான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார் இடத்தில் சொல்வான், இவருடைய அமலை கணக்கிடுங்கள், நாம் செய்த நியாமத்துகளை விட கூடுதலாக இருக்கிறதா நிகராக இருக்கிறதா என்று பாருங்கள் என்று கணக்கிட சொல்லப்படும். அவ்வாறு கணக்கிடுகின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், அவருக்கு கொடுத்திருக்கிற நீ பார்வை எனும் ஒரு நியாமத்திற்கு இந்த 500 வருட இபாதத்துகள் முடிஞ்சிருச்சு அப்படிமா. அப்ப மீதி நியாமத்துகளுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படியா? அப்ப அவர் எங்கதான் போகணும்? நரகத்துக்கு தானே போகணும். நரகத்துக்கு போகலாமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லப்படும். நரகத்தை காண்பிக்கப்படும், பயப்படுவார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த அடியாரை இடத்தில் அழைத்து வாருங்கிற இடம் சொல்வார். அல்லாஹ் இடத்தில் வர அழைத்து வரப்படுவார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்பான், அந்த பாதுகாப்பற்ற கடலில் ஒரு சிறிய தீவில் உன்னை 500 வருடம் பாதுகாக்கவில்லையா? யார் பாதுகாத்தது? யா அல்லாஹ், நீதான் பாதுகாத்த. நீ எதுவுமே இல்லாமல் இருந்தாயே, உன்னை படைத்தது யார்? யா அல்லாஹ், நீதான் படைத்தாய், நீதான் படைத்தாய். உனக்கு உடலில் எத்தனை நியாமத்துகள் வழங்கப்பட்டது? யார் வழங்கியது? யா அல்லாஹ், நீதான் வழங்கினாய். சுற்றி இவ்வளவு தண்ணீர் உப்பாக இருக்க ஒரு சிறிய திட்டில் உனக்கு சுவையான நீர் தினமும் கிடைத்ததே, யாரின் அருளால் கிடைத்தது? யா அல்லாஹ், உன் அருளால் தான் கிடைத்தது. சீசனில் மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை பழம் தரக்கூடிய அந்த மாதுளை தினமும் உனக்கு புது புது பழங்களை கொடுத்ததே, யாரின் அருளால் கிடைத்தது? யா அல்லாஹ், உன் அருளால் தான் கிடைத்தது. நீ கடைசி நேரத்தில் இப்படி துவா செய்தா உன் துவாவை ஏற்றுக்கொண்டு உனக்கு அப்படியே தந்தோமே, யாரின் அருளால் கிடைத்தது? இப்ப அவர் புரிஞ்சுக்கிறார், விளங்குகிறார் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் கேட்கிறார், எப்படி நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகின்றீர்கள்? நீங்கள் சொர்க்கத்திற்கு எதன் அடிப்படையில் செல்ல விரும்புகின்றீர்கள்? எனது அருளாலா அல்லது உங்களது ஆற்றலாலா, வணக்கங்களாலா? யா அல்லாஹ், உன் அருளால், உன் அருளால், உன் அருளால் சொல்வார். எதற்கு சொல்கிறோம்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எல்லாம் அவன் கொடுத்த நியாமத். அவன் நம்ம படைத்ததிலிருந்து, நம்மை பரிபாலிப்பதிலிருந்து, நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதிலிருந்து, நாம் இபாதத் செய்வதற்கான நசீபை தந்திலிருந்து அவன் கொடுத்த நியாமத். அப்படியானால், அப்படி இல்லையானால் பலர் வெளியில் இருக்க நாம் மட்டும் எப்படி உள்ளே இருக்க முடியும்? ஒரு பக்கம் பார்க்கின்றோம், 7 வயது குழந்தைகள் கூட 30 நாட்களும் நோன்பு இருந்ததை பார்க்கிறோம். 6 வயசு 7 வயசு பிள்ளைங்க 30 நாள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. இன்று காலையில் ஒரு பெண் குழந்தை ஒன்று 7 வயசு குழந்தை, அது நம்ம கூடவே உம்ராவுக்குலாம் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நெருக்கமான சகோதரன் பிள்ளை, அது 6 நோன்பு வைக்கிறேன்னு சொல்லுது. வீட்டுல யாரோ சொல்லியிருக்காங்க 6 நோன்பு என்பது சின்ன பிள்ளைங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, சிறு பிள்ளைகளுக்கு இல்லமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, நீங்க பெரிய போன் போடுங்க, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கிறார்கள், 6 நோன்பு வைக்கலாமா? ஒரு 7 வயது குழந்தைகள் 30 நோன்பை நோற்று 6 நோன்பு வைக்கலாமா என்ற அளவிற்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் மெத்த படித்த சிலர் 50 வருடங்களை கடந்தும் கூட ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கும் பாக்கியம் இல்லாத முஸ்லிம்களும் உண்டு. சிலர் இந்த மாதத்தில் கூட அல்லாஹ் பாதுகாக்கணும் மது அருந்துபவர்களும் உண்டு. எவ்வளவு பெரிய அநியாயம்! நான் இதை சொல்ல புரிதலுக்காக சொல்கிறேன். அல்லாஹ்வின் பேரருள் இல்லையானால் என்ன நடக்கும் என்பதற்கும், இறைவனின் அருள் கிடைத்தால் என்ன நடக்கும் என்பதற்குமான ஒரு வித்தியாசத்தை புரிவதற்காக மட்டுமே. அப்ப நம்முடைய இபாதத், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜகாத், நம்முடைய சதகா, நம்முடைய சில ஒழுங்குகள் என்று எடுத்தால் கூட பார்த்தால் இது இபாதத். ஆனா இந்த இபாதத்திற்கு தௌஃபீக் அளித்ததே அவன் தானே. அவன் தௌஃபீக் இல்லாமல் எப்படி இபாதத் செய்திருக்க முடியும்?
அவனது அருள் இல்லாமல் எப்படி நோன்பு வைத்திருக்க முடியும்? நோன்பை எப்படி பாதுகாத்திருக்க முடியும்? நோன்புன்னு சொல்லிக்கலாம். சகர் செய்யறவங்க எல்லாம் நோன்பு வைப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியாது? இஃப்தார் செய்யறவங்க எல்லாம் நோன்பு திறக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். எத்தனை பேர் சுண்ணத்தான நோன்பு வைப்போம், கூடவே நோன்பு திறப்பாங்க. நோன்பு இருக்காது. அதுக்காக யாரையும் கேட்க முடியாது, கேட்க கூட முடியாது என்பதை விட கேட்க கூட. யாரோ ஒருத்தர் நோன்பு இல்லை வந்து உட்கார்ந்து இருக்காங்க, நோன்பு திறக்கிறாங்கன்னு சொன்ன நீங்க நோம்பானீங்கன்னா கேட்க தேவையே இல்லை. ஏன்னா யாரும் எதையும் தெரியாது, அது நமக்கு அவசியமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதுல தான் சொல்வான், அந்த வணக்கம் எனக்குரிய வணக்கம். அதுல ஒரு இன்டைரக்டான ஒரு பொருள் உண்டு. ஊனும் உறக்கமும் உன்னுடைய, அதாவது உண்ணுதல் பருகுதல் மற்ற உறவாடுதல் என்பது மனித பண்பு. இறைவனுக்கு அந்த பண்பு இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்றான் அது எனக்குரியது அப்படிங்கிறான். என்னுடைய பண்புகளை சில மணி நேரங்கள் நீங்கள் பாதுகாக்கின்ற பொழுது, கடைபிடிக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் பேரருளை பெறுகின்றீர்கள் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அது ரகசியமான வணக்கம். என்னை தவிர்த்து வேறு யாருக்கும் துனியாவில் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க பெரிய சூஃபி நினைப்பீங்க, அது 1ஆம் நம்பர் சைத்தானா இருக்கும். சில பேரை தப்பா நினைப்பீங்க, அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக உயர்ந்தவராக கூட இருப்பார். யார் என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ் ரகசியமானவன். இபாதத் ரகசியமானது, அவையற்றை அறிந்தவனும் அல்லாஹ் மட்டுமே. அப்படியானால் நாம் ஒரு நாள் வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும், ஒரு தராவியுடைய தொழுகையாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஜும்மாவுடைய நிகழ்வாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் அல்லாஹின் பேரருளால் தான் கிடைத்திருக்கிறது. இத நம்ம விளங்கணும். என்னுடைய ஆற்றல், என்னுடைய திறமை, என்னுடைய சக்தி இல்லை. மாறாக எனக்கு என் ரப்பு தௌஃபீக் அளித்தான் நோன்பு வைத்தேன், என் ரப்பு தௌஃபீக் அளித்தான் தராவிகை தொழுதேன், என் ரப்பு தௌஃபீக் அளித்தான் நான் குர்ஆன் ஷரீஃபை தராவிகள் ஓதினேன், என் ரப்பு தௌஃபீக் அளித்தான் குர்ஆனை நான் கேட்டேன், நான் தர்மங்கள் செய்தேன், நான் திக்ரு தஸ்பீஹாத்துகள் செய்தேன். இவைகளை அனைத்திற்கும் என் ரப்பின் பேருதவியும் அருளும் தான் காரணமே தவிர நான் அல்ல என்ற உண்மையை இந்த நேரத்தில் நாம் தெளிவு பெற வேண்டும். தெளிவு பெற்று அல்லாஹ்விடத்தில் சொல்லணும், யா அல்லாஹ், நீதான் தௌஃபீக் அளித்தாய், நீயே ஏற்றுக்கொள். நீதானே தௌஃபீக் அளித்த. நீ தௌஃபீக் அளிக்கலையான இந்த நோம்பை நாங்கள் எப்படி பிடிச்சிருப்போம்? இந்த தொழுகை எப்படி நாங்கள் தொழுதிருக்க முடியாது. உன் அருளால் எங்களுக்கு இந்த அமல் கிடைத்ததை நசீபாக்கினாய். நீயே அதில் குறைகளை அகற்றி நிறைகளை ஏற்படுத்தியதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது இந்த நேரத்தில் தார்மீக கடமை. இரண்டாவதாக நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஏதோ ரமலான்ல மட்டும் ஸ்பெஷல் அமல். ரமலானுடைய ஸ்பெஷல் என்பது ரமலானுடைய பகல் நோன்பும் தராவிஹ் தொழுகை மட்டுமே. இன்ன பிற ஒழுக்கங்களும் பண்புகளும் ஐங்கால தொழுகை போன்றவைகள் எல்லாம் அது ரமலானுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, எல்லா காலத்திற்கும் சொந்தமானது. எல்லா காலத்திற்கும் சொந்தமானது. இரண்டாவது, இது போன்ற ரமலானை அல்லாஹ் நமக்கு தருவதற்கான காரணமும் ஒரு வகையான பயிற்சிக்காகவே அல்லாஹ் தருகிறான். இந்த ஒரு மாதத்தில் சிரமமான பயிற்சியை மேற்கொண்டு இதர 11 மாதங்களில் இதைவிட குறைந்த அமல்களை செய்ய நீங்கள் வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் அதன் பொருள். எனவே ரமலானில் நாம் இந்த இபாதத் செய்த நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ரமலான் அல்லாத மாதங்களில், யா அல்லாஹ், நீ எங்கள் மீது கடமையாக்கிய தொழுகை, நீ எங்கள் மீது கடமையாக்கிய இன்ன பிற அமல்களை நாங்கள் கவனத்தோடும் பேணுதலோடும் அதை மிகச் சரியாகவும் நேர்த்தியாகவும் நிறைவேற்றக்கூடிய நசீபை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டுமே தவிர இதோடு இன்றோடு முடிந்துவிட்டது என்று யாரும் கருதிவிடக் கூடாது. இது துஆ செய்வதற்கான வாய்ப்பு, அதற்கான ஒரு சூழல் தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் சொல்லுவாங்க, இந்த நாளுடைய மிக முக்கியமான அமல்களில் ஒன்று சதகத்துல் ஃபித்ருடைய அமல். சதகத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் என்பது ஒன்று நோன்பு திறந்த ஃபித்ர் அப்படின்னு சொன்னா இஃப்தார்னு சொல்றமில்ல, ஒரு மூலச்சொல் அதுதான். நோன்பு திறத்தல், நோன்பை முற்றாக முடித்ததற்கு பின்பு நிறைவேற்றப்படுகின்ற தர்மம் என்பதால் அதுக்கு சதகத்துல் ஃபித்ர் என்று பெயர் வந்தது. இன்னொரு அர்த்தம் சொல்வார்கள், ஃபித்ரா அப்படின்னு சொன்னா, ஃபித்ரத் என்ற வார்த்தை, ஃபித்ரா அப்படின்னு சொன்னா நேச்சர், இயற்கை அப்படின்னு அர்த்தம். சிலதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு குழந்தையும் குல்லு மௌலூது யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இயல்பிய இஸ்லாமிய இயல்பில் பிறக்கிறது, முஸ்லிம்களாகத்தான் பிறக்கிறது. அதனுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை அடுத்தடுத்து வேறு சூழலுக்கு கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபித்ரத் என்பது நேச்சர், இயற்கை. எப்படி ஒரு மனித உள்ளம் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புமோ, இதை போன்று மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும். அந்த விரும்பலின் அடையாளம் தான் ஃபித்ரா என்ற தர்மம்.
நீங்கள் பெருநாளில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். நீங்கள் இந்த பெருநாளில் சந்தோஷமாக நல்ல புதிய உடைகள் உடுத்த வேண்டும், நல்ல உணவுகள் உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அல்லவா? இதே ஆசையை உங்கள் சகோதர ஏழை முஸ்லிம்களின் மீதும் படுங்கள். அதன் அடையாளம் அந்த பகரமாக சதகாவை நிறைவேற்றுங்கள் என்பதால் அதற்கு சதகத்துல் ஃபித்ர் என்ற பெயர் வந்ததாகவும் ஒரு விளக்கம் அளிக்கப்படும். முஃமின்களே, மேலும் இந்த தர்மத்தை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற பொழுது இது பொதுவாக எல்லோரும் மீதும் கடமை. ஆனால் நோன்பாளிகள் அதை நிறைவேற்றுகின்ற நேரத்தில் அவர்களது நோன்பில் ஏற்பட்ட குறைகளும் கூட அகற்றப்படுகிறது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இது நோன்பாளிகள் மட்டுமே கொடுக்கின்ற தர்மம் அல்ல, பிறந்த குழந்தைக்காகவும் கொடுக்கப்பட வேண்டும். அதனால இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா நாளை நிறைவேற்றப்படுகின்ற இந்த சதகத்துல் ஃபித்ர் அந்த குழந்தைக்கும் கொடுக்கப்பட வேண்டும், அதற்கும் கொடுக்கணும். யார் மீதெல்லாம் கடமை என்று வருகின்ற பொழுது யார் மீதெல்லாம் கடமை? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கருத்தியல் அடிப்படையில் ஜகாத் பெருநாளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததற்கு பின்பு ஜகாத்துடைய நிசாப் எனும் 612 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான பணம் பொருள் வசதி யாரிடத்தில் இருக்கிறதோ இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல, அது ஜகாத்திற்கு மட்டுமே ஆனது. அந்த வசதி அந்த அளவுக்கு இருந்துட்டாலே இவங்க கொடுக்கணும். இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது நடுநிலையான முறையில் தேவைகளை பூர்த்தி செய்ததற்கு பின்பு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கின்ற அளவிற்கு வசதி இருந்தாலே கொடுக்க வேண்டும். எது இருக்கின்ற அவசியம் இல்லை. 612 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான பொருள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. குறைந்தபட்சம் சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு வசதி இருந்தால் அதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என சொல்வார். ஷாஃபி மதஹபில் அது சுன்னத்தான அமல், ஹனஃபி மதஹபில் அது வாஜிபான அமலாக பார்க்கப்படும். அது அதனுடைய அளவு என்ன? ஹனஃபி மதஹபில் சொன்னாங்க, ஒரு கிலோ 633 கிராம் கோதுமை அல்லது அரிசி அதனுடைய அளவு என்பது. அதற்கு நிகரான பணத்தையும் கொடுக்கலாம். இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்தின் அடிப்படையில் 2 கிலோ 400 கிராம் அரிசி அல்லது கோதுமை உணவுப் பொருளாக மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என சொல்லப்படும். பண்டைய காலத்தின் அளவுகளை இன்று நம்முடைய நடைமுறையில் மாற்றுகின்ற பொழுது ஏற்பட்ட கருத்து வேறுபாடுவே இந்த அளவுகளுக்கான காரணம். இதைவிட சற்று கூடுதலான அளவுகளும் சொல்லப்படுவது உண்டு. அவற்றை நாம் பேணுதலுக்கானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கூடுதல் அடிப்படையில் கொடுத்தாலும் தாராளமாக கொடுக்கலாம். இது குறைந்தபட்ச அளவு, இதைவிட குறைந்துவிடக் கூடாது என்பது இதன் பொருள். 1 கிலோ 633 கிராம் கோதுமை அரிசி அல்லது அதற்கான கிரயம் என்று பார்த்தார். இன்றைய நடைமுறையில் மார்க்கெட் கிடைக்கக்கூடிய பொருளை அளவீடு செய்து நாம் பார்க்கின்ற பொழுது குறைந்தபட்சம் 90 ரூபாய் அதற்காக கொடுக்க வேண்டும் கிரயம் என்று சொன்னார். அதை விட கூடுதலாக கொடுப்பது அவருடைய விருப்பம் சார்ந்தது. 90 என்ன, நான் 100 போட்டு கொடுத்தேன், அது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. குறைந்தபட்சம் 90 ரூபாய் அதனுடைய அளவாக இருக்கும். இப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண், கணவன், மனைவி, பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்கன்னா 4 பேர், அம்மா தான் இருக்காங்க 6 பேர். இப்படி எத்தனை உறுப்பினர்கள் நாம் இருக்கின்றோமோ அத்தனை பேரை கணக்கிட்டு பெர் ஹெட்டுக்கு இந்த அளவு உணவுப் பொருளாக இருந்தாலோ அல்லது பணமாக இருந்தாலோ தலைக்கு இவ்வளவு என்று பார்த்து அதை பெருக்கி அதனுடைய மொத்த தொகையை மற்றவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதுல குழந்தைகளுக்கான பொறுப்பு தந்தையை சார்ந்தது என சொல்லப்படும். குழந்தைகளின் பொறுப்பு தந்தையை சார்ந்தது. ஒரு தந்தை இல்லை, பேரப்பிள்ளை இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பாட்டனார் தன் பேரப்பிள்ளைக்காக, மகனார் இறந்துட்டாங்க, பேரன் இருக்கிறாரு, அந்த பேரனுக்கு பாட்டனார் கொடுப்பது கடமை. என்று சொன்னா அவர் தானே அதனுடைய பொறுப்பாளர். அந்த பையனுடைய பொறுப்பாளர் யாரோ அவர் கொடுக்க வேண்டும். இப்படி பெரியவர்கள், பெற்றோர், குறிப்பாக தந்தை தன்னுடைய வயதிற்கு வராத சிறு பிள்ளைகளுக்கு அவர் பொறுப்பாளியாக இருக்கிறார். பெரிய பிள்ளைகள் சம்பாதிக்கிறார்கள் என்ற சூழல் இருக்குமானால் அவர்களே அவர்களுடைய சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு பெண் மனைவி என்ற அடிப்படையில் அவருடைய சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுக்காக, பெரிய பிள்ளைகளுக்காகவோ மனைவிக்காகவோ கணவன் நிறைவேற்றினால் கூடும் என்பது வேறு விஷயம். ஒருவேளை அவர் கொடுக்கவில்லையானால் இவர்கள் குற்றவாளிகளாக ஆவார்கள். இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதான் எங்களுக்கு கொடுத்துட்டீங்களான்னு கேட்கணும். மனைவி கேட்கணும் கணவன், என்னுடைய சதகத்துல் ஃபித்ரை கொடுத்துட்டீங்களா, நம்மள அம்போட விட்டுட்டீங்களான்னு கேட்கணும். அவர் கொடுக்கவில்லையானால் இவர் கொடுக்க வேண்டும் என்ற அந்த புரிதல் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். சரி,
இதை கொடுப்பதற்கான, இதை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் யார்? ஏழை எளிய மக்கள், குறிப்பாக உறவுகள், நண்பர்கள், அண்டை வீட்டார், தேவையுடையவர்கள். இவர்கள் இன்னும் அடையாளம் தெளிவுபடுத்த வேண்டுமானால், யார் சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுகின்ற கடமையில் இல்லையோ அத்தகைய தகுதி நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் பெற தகுதியுடையவர்களாக கருதப்படுவார். அதற்கான நேரம் என்பது எது? எந்த நேரம்? கடமையாகின்ற நேரம். அதாவது ஷாஃபி மதபில் அது சுன்னத்தான அமல், ஹனஃபில வாஜிபான அமல். ஷாஃபியாக்கள் சொல்லுவாங்க, பெருநாளுடைய பிறை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது மகரிபுடைய நேரம். பெருநாள் இன்னைக்கு பிறை பார்க்க வேண்டிய தேவையில்லை, நேற்று தான் பிறை பார்க்கணும், பார்த்தோம், பிறை தெரியல, அதனால இன்று 30 பூர்த்தி செய்யறோம். இன்றைய மகரிபுடைய நேரம் வந்தால் பெருநாள் இரவு வந்து விட்டது என்று அர்த்தம். இன்னைக்கு பார்க்கறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே தெரியும், நல்லாவே தெரியும் பெருநாள் ஆரம்பிச்சிருச்சுன்னு கருத்து. இந்த நேரத்திற்கு முன்பாக மகரிபு நேரம் வருகின்ற பொழுது யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்ற வேண்டும். இந்த நேரம் வருவதன் மூலம் நம் மீது கடமையாகிறது என்றும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகின்ற பொழுது சுபஹுடைய நேரம் வருவதன் மூலம் கடமை ஏற்படுகிறது என சொல்வார். சரி, எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும்? பெருநாள் தொழுகைக்கு முன்பாக, பெருநாள் பிறை பார்த்ததிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நிறைவேற்றி விடுவது சிறந்தது. ஏன்னா இதனுடைய நோக்கமே பெருநாள் என்று மக்கள் யாற்றையும் போய் கதியேந்திரக்கூடாது என்பதுதான் அதற்கான காரணம். பெருநாள் என்று நிறைவேற்றுகின்ற இந்த தர்மம் சொல்றாங்க, ஃபக்கீ மார்க்க சட்ட நிபுணர்கள் எழுதுவார்கள், ஒரு 1-2 நாட்கள் முன்பாக அதை நிறைவேற்றுவது கூடுமா என்று கேட்டால் கூடும். இப்ப ஒருத்தர் இன்னைக்கு கொடுத்துடலாம், ஏன்னா பெருநாள் அன்னைக்கு காலையில நம்முடைய உறவுகள் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாங்க, அல்லது ஒரு நண்பர் இருக்காங்க நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களை நம்ம அன்னைக்கு காலையில போய் பார்த்துட்டு வர முடியாது, இன்னைக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலாம், தாராளமாக கொடுக்கலாம். 1-2 தினங்கள் முன்பாகவும் அந்த சதகத்துல் ஃபித்ரை தாராளமாக நிறைவேற்றலாம் என சொல்லப்படுகிறது. சில மார்க்க சட்ட நிபுணர்கள் பொதுவாக எழுதுகின்ற பொழுது ரமலானுடைய பிறை ஒன்றிலிருந்தே கூட, ரமலான் பிறை தொடங்கியதிலிருந்தே கூட சதகத்துல் ஃபித்ரை ஒருவர் நிறைவேற்றலாமா என்று கேட்டால் நிறைவேற்றுவது கூடும். அட்வான்ஸாக நிறைவேற்றுகின்றார்கள் என்ற அர்த்தம். நிறைவேற்றுவது கூடும், ஆனாலும் நிறைவேற்றுவது கூடும், குறைந்தபட்சம் அது ரொம்ப நாளைக்கு முன்பாக இல்லாமல் பெருநாள் என்று காலை மிக சிறப்பிற்குரியது, அல்லது பெருநாளைக்கு 1-2 தினங்களுக்கு முன்பாக கொடுப்பதுதான் ஏற்றமானது. காரணம் என்னவெனில் அது அவருடைய பெருநாளுடைய தேவைக்காக கொடுக்கப்படுகின்ற தர்மம் என்பதால் அந்த நோக்கம் இதன் வழியாக மட்டுமே நிறைவேறும். எனவே இதுவே சிறப்பிற்குரியது என சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குறிப்பிடுவார்கள், அதாவது பெருநாள் என்றும் மக்கள் தங்களுடைய உணவு தேவைக்காக, சுய தேவைகளுக்காக யாரிடத்திலும் உதவி தேடி செல்கின்ற நிலையை ஏற்படுத்திவிட வேண்டாம் என சொல்வார். யாருமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்? அப்படி போகக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே அவை தவிர்க்கப்பட வேண்டும். இரண்டாவது, இது பொதுவாக யாரிடத்தையாவது கொடுக்கணும், அவங்க யாரையாவது பார்த்து கொடுப்பாங்க, அந்த கான்செப்ட் அவ்வளவு சிறந்தது அல்ல. மாறாக அவரவர், இது பெரியதே இல்லை, ஒரு குடும்பத்தில் 5 பேருன்னா 500 ரூபாய்க்குள்ள வரப்போகுது. இதையெல்லாம் ஒருத்தர் வசூல் பண்ணி அதை கொடுத்து அதற்கு டோக்கன் கொடுத்து அதை யார்கிட்ட கொடுப்பீங்க? நிறைய பிரச்சனைகள் வரும். நமக்கு கடமை ஏற்படுது ஒரு 500 ரூபாயிலிருந்து அதிகப்படியா 1000 ரூபாய்க்குள்ள வரப்போகிறது. இதை நம்முடைய உறவுகள், அண்டை வீட்டார், தெரிந்தவர்கள் என்று அடையாளப்படுத்தி அவர்களை இனம் கண்டறிந்து கொடுப்பது மிக சிறப்பிற்குரியது. நோக்கம் அது அதன் வழியாக சிறப்பாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நமக்கு தெரியும். இப்ப பொதுசா நம்ம கொடுத்துறோம்னு சொன்னா அவங்களுக்கு யாரு தெரியுமோ ஏழைகளோ அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்க, நல்ல எண்ணமே கொண்டாலும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு தெரிந்த ஏழைகள், நம்முடைய உறவுகளின் ஏழைகள், நம்முடைய அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், நம்முடைய நட்பில் இருக்கக்கூடிய ஏழைகள், அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதில் தான் சொல்லப்படும், நாமே நமது கரங்களால் அதை நிறைவேற்றி விடுவது ஏற்றமும் சிறப்பிற்குரியது. மேலும் இந்த பெருநாளுடைய பிறை பார்க்கப்பட்டதிலிருந்து, அது சட்டங்களாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு இந்த ஜும்மாவை அப்படி பயன்படுத்திக்கிட்டேன். பெருநாளுக்கென்று தக்பீர் உண்டு. பெருநாளுக்கென்று பெருநாளுடைய தக்பீர் என்பது எது? பெருநாளுடைய பிறை பார்த்ததிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு இமாம் எழுந்திருக்கின்ற வரை, தொழுகை ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த தக்பீர் சொல்லப்படும். இந்த தக்பீருக்கு தக்பீர் முத்தலக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஹஜ் பெருநாள்ல ஒரு தக்பீர் சொல்லுவோம், ஒவ்வொரு பக்து தொழுகையிலும்
பெருநாளைக்கு முந்தைய நாள் அரஃபாவுடைய நாள் பிறை 9 சுபுகில் இருந்து பிறை 13ஆம் நாள் அசர் வரைக்கும் சொல்லப்படும். அதற்கு தக்பீருல் முக்கையத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தக்பீர் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்பும் சொல்லப்படுகின்ற தக்பீர். அது அல்லாமல் அது வேற. அது அல்லாமல் பெருநாள் தொழுகைக்கு பெருநாளுக்கென்ற ஒரு தக்பீர் என்பது பெருநாளுடைய பிறை பார்த்ததிலிருந்து பெருநாளுடைய தொழுகை ஆரம்பிக்கின்ற வரை சொல்லப்படுகின்ற தக்பீருக்கு தக்பீரை முத்தலக் என்றும் அது ஈதுடைய தக்பீர் என்றும் சொல்லப்படும். அந்த தக்பீர் பொதுவா இன்னைக்கு பெருநாள் நம்ம எடுத்தோம்னு சொன்னா இன்று மகரிபிலிருந்து காலை பெருநாளுடைய நேரம் தொடங்குகின்ற வரை பெருநாளுடைய தொழுகை ஆரம்பிக்கின்ற வரை அந்த தக்பீர் கூறப்படும். இது ஒவ்வொருத்தரும் இதுக்கு மொத்தமா கூட்டாத்தான் சொல்லணுங்கிறது இல்லை. நாம் பள்ளியில் இருக்கிறோம் சொல்லலாம், வீட்டில் இருக்கின்றோம் சொல்லலாம், கடை வீதிகளில் இருக்கின்றோம் சொல்லலாம், எங்கிருந்தாலும் சொல்லலாம். அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். குறைந்தபட்சம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீர் இப்படி சொல்றது சொல்லிட்டே இருக்கிறது. எது வரைக்கும் அந்த மக்ரிப்ல தொடங்கி இஷா தஹஜ்ஜுத் சுபுஹ் மறுநாள் பெருநாள் தொழுகை ஆரம்பிக்கின்ற வரை அந்த தக்பீர் சொல்லப்படும். சொல்லிட்டே இருக்கலாம். இதனாலதான் பெருநாள் தொழுகைக்கு செல்கின்ற பொழுது தக்பீர் சொல்லிக் கொண்டு வருவது, பெருநாள் தொழுகைக்கு அமர்ந்திருக்கின்ற பொழுது தக்பீர் சொல்லுகின்ற வழக்கங்கள்லாம் இதன் அடிப்படையிலேயே நமக்கு கற்றுத்தரப்பட்டவை என்பதை கவனத்தில் கொள்கிறோம். மேலும் இதற்கு அடுத்தபடியாக பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஒரு தகவல் சொல்ல வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு பின்பு பெருநாள் முடிந்ததற்கு பின்பு அடுத்து வரக்கூடிய 6 தினங்கள், இப்ப நாளைக்கு ஈதுடைய நாள் சனிக்கிழமை, ஈதுடைய நாளில் நோன்பு வைப்பது ஹராம். நோன்பு வைக்க முடியாது. வருடத்துல 5 நாள் நோன்பு வைக்கிறது ஹராம். வருடத்தில் 5 தினங்கள் நோன்பு வைப்பது ஹராம். 2 பெருநாள், இப்ப நாளைக்கு பெருநாள் நோன்பு வைக்க கூடாது. ஹஜ்ஜு பெருநாள் நோன்பு வைக்க கூடாது. ஹஜ்ஜு பெருநாள் பக்ரீத் பெருநாள் என்ன சொன்னாலும் சரி, ஈதுல் அல்ஹா எல்லாமே சேர்த்து ஒரே கருத்து தான். அந்த பெருநாளைக்கு பிந்திய 3 தினங்கள் நோன்பு வைக்க கூடாது. ஏன்? குர்பானி கொடுக்கப்படுகின்ற நாட்கள். அது நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுமதிக்கப்பட்டதாக மட்டும் இல்லாமல் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டுருச்சு. 2 பெருநாள், ஹஜ் பெருநாளைக்கு பிந்திய 3 தினங்கள், தில்ஹஜ் பிறை 10ஆம் நாள் ஹஜ் பெருநாள், 10 மட்டுமல்ல 11, 12, 13 சேர்த்து நோன்பு வைப்பது. இந்த 5 நாட்கள் ஹராம். சரி, இப்ப நாளைக்கு பெருநாள் நோன்பு வைக்க மாட்டோம். அதற்கு அடுத்து நாளை பெருநாள் என்பது ரமலான் முடிந்து ஷவ்வால் மாதம் பிறந்து விட்டது என்ற அர்த்தம். ரமலான் முடிஞ்சு ஷவ்வால் மாதம் பிறந்துருச்சு. ஷவ்வால் மாதத்தின் முதல் நாள் ஈதுல் ஃபித்ர் பெருநாளாக கொண்டாடுகிறோம். பெருநாள் முடிந்ததற்கு பின்பு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், மன் சாம ரமலான் சும்மா அத்பாஹு சித்தம் மின் ஷவ்வால். ஒருவர் ரமலானில் நோன்பு நோற்று அதற்கடுத்து பெருநாள் முடிந்து ஷவ்வாலிலும் 6 நாட்கள் ஒரு தொடர்ந்து நோன்பாளியாக இருப்பாரேயானால் கான கமன் சாமத் தஹரக்குல்லா, அவர் ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்தவராக கருதப்படுவார் என்பார்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஃபர்து அல்லாத நோன்புகளில் மிக முக்கியமான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகளில் ஒன்று இந்த 6 நோன்பு என சொல்லப்படுகின்ற நோன்பு. இது நாளை பெருநாள் முடிந்ததற்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வரக்கூடிய ஜும்மா வரைக்கும் 6 நாட்கள் அந்த நோன்பு தொடரும். இது சுன்னத்தான நோன்பு, கட்டாயம் அல்ல. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, கொஞ்சம் சக்தி இருக்கிறதோ, அவர்கள் இந்த நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெண்கள் போன்றவர்களுக்கு பெரும்பாலும் கலா இருக்கும். அவர்கள் குறைந்தபட்சம் இந்த நோன்பிலாவது கலாவை அவர்கள் முடித்து கொண்டார். ஏன்னு சொன்னா பல கட்டங்கள்ல பாக்குறோம், ஒரு 5 நாள் 4 நாள் நோன்பு விடுபடுது, அடுத்த ரமலானே வந்துடும், அந்த 5 நாள் அப்படியே விடுபட்டு இருக்கும். இது பெரும் குற்றம். ரமலானுடைய நோன்பு பெண்கள் தவிர்க்க முடியாத அந்த சூழலில் நோன்பை அந்த நேரத்தில் விடுவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர கலா செய்வது கட்டாயம். அந்த தூய்மை இல்லாத காலத்தில் விடப்படுகின்ற தொழுகை கலா இல்லை. அல்லாஹ் எப்படி தர்றான் பாருங்க சலுகை. அந்த பீரியடில் விடப்படுகின்ற, அந்த காலத்தில் விடப்படுகின்ற தொழுகை விடுபடுது தானே. தொழுகையே கலா செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் ரமலானுடைய நோன்பை கலா செய்ய வேண்டும். ஏன்? அல்லாஹ் அதுல போட பாருங்க. எதனால தொழுகை கலா இல்லை? அடுத்து சுத்தமான உடனடியாக அடுத்த வகுத்து தொழுகை வந்துருது. அடுத்து அவங்க உடனடியாக தொழுகணும். இதை வேற கலா செய்யணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதனால தொழுகை கலா இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரமலானை பொறுத்தவரை 11 மாதங்கள் ஃப்ரீ தானே. எனவே ரமலானுடைய நோன்பு அந்த நேரத்தில் விடுவதற்கு அனுமதி இருந்தாலும் அடுத்ததை பிடிப்பது தார்மீக கடமையாக ஃபர்லாக இருக்கு.
ஆனா இந்த பரலான நோன்பு கலா செய்யப்படாமல் அடுத்த வருடம் ரமலான் வந்துருது அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப பலகீனமா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம ரமலான்ல முழுசா நோன்பு வச்சுட்டோம்னு பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது. அந்த 5 நாட்கள் 6 நாட்கள் 7 நாட்கள் விடுபட்டு இருக்க நோன்பு பரலான நோன்பை விட்டுட்டோம், கலாவும் செய்யவில்லை என்ற குற்றத்தை சுமந்திருக்கிறோம் என்ற யதார்த்தத்தை நாம் நம் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்லி கலாவிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அதுல ரொம்ப இலகுவான வழி, குறைந்தபட்சம் வழி 6 நோன்பு வச்சு அதுக்கடுத்து அவங்க கலா வைக்கிறதுக்கு விட 6 நோன்பு ஷாஃபிரத்துல்லாஹி சொல்லுவாங்க சேர்த்து வச்சாலும் கூடும் அப்படின்னு சொல்லி கலாவுடைய நியத்தையாவது பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஒன்று கலா நிறைவேறும். அந்த நாட்களில் நோன்பு வைத்ததால் அந்த பரக்கத்தும் கிடைக்கலாம். குறைந்தபட்சம் கண்டிப்பாக கலா நிறைவேறிவிடும். கலா இல்லாமல் பார்த்துக் கொள்வார். மேலும் இறுதியாக பெருநாளுடைய தொழுகைக்குரிய நேரம், தொழுகையுடைய மெத்தடை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம சொல்லுவோம். பெருநாள் எப்படி தொழுகணும்னு சொல்லி தொழுகைக்குரிய நேரமாக நம் மஸ்ஜிதில் 8 மணிக்கு 8னா ஒரு 7-7:30 தக்பீர் ஆரம்பிச்சிருவாங்க. 8:30 மணி வரைக்கும் தக்பீர் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். சரியாக 8:30க்கு சில தகவல்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். 8:55க்கு இன்ஷா அல்லாஹ் தொழுகையுடைய முறையும் நியத்தும் சொல்லி தரப்படும். மிகச்சரியாக 9 மணிக்கு பெருநாளுடைய தொழுகை ஆரம்பமாகிவிடும். ஒரே ஜமாத் மட்டும்தான் நடக்கும். அதனால நம்ம வரும்பொழுதுலாம் தொழுகை நடக்காது. அதனால சில பேர் அன்னைக்கு கூட தாமதமா வந்து ஒவ்வொரு இடமா தேடுவாங்க எங்க அப்படின்னு சொல்லி. அதுல அத்தகைய நிலை தவிர்க்கப்பட வேண்டும். பெருநாளுடைய தொழுகைக்குரிய நேரம் தக்பீர் தொடங்கி 8:30 வரை தக்பீர் இருக்கும். 8:30க்கு தகவல்கள் பயான் நடக்கும். 8:55க்கு இன்ஷா அல்லாஹ் நியத் சொல்லிக் கொடுக்கப்படும். தொழுகையின் முறைகள் சொல்லிக் கொடுக்கப்படும். 9 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடக்கும். நாளை பெருநாள் நாம் தொழுவோம். தொழுகைக்கு முன்பும் பின்பும் சகோதர மூமின்களிடத்தில் வாழ்த்துக்களை, முஹப்பத்தை, அன்பை பரிமாறிக்கொள்வோம். பெருநாள் என்ற காலையில் நம்மிடத்தில் இருக்கின்ற உடைகளில் ஒன்று புதிய உடை அல்லது இருக்கின்ற உடைகளில் சிறந்த உடையை உடுத்திக் கொள்வது, அதிகாலை நேரத்தில் குளிப்பது, குளித்துவிட்டு அவரவர்களுடைய மஸ்ஜிதிற்கு சுபுகு தொழுகைக்கு வருவது, அங்கு சுபுகு தொழுவது, அதற்கு பின்பு பேரித்தவளமோ ஏதேனும் ஒரு இனிப்பு பண்டத்தை நாம் சாப்பிடுவது. 30 நாள் நோன்பு வச்சிருக்கேன் சாப்பிடல, அதனால அதுல தொழுகிற வரைக்கும் நோன்பு வச்சிருக்கேன் அப்படிலாம் கிடையாது, நோன்பே கிடையாது. அதனால அதன் அடையாளமாக ஏதேனும் இனிப்பு பொருளை உண்ணுவது கூட ஒரு முஸ்தஹப்பான அமலாக இருக்கிறது. அதனால நம்முடைய மஸ்ஜிதுல சுபு தொழுகைக்கு பின்னால பேரிச்சம்பழம் கூட கொடுக்கின்ற வழக்கம் உண்டு. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய ரமலான் நிறைவேற்றிய அமல்களை அல்லாஹ் அவனது அருளால் கிடைத்த இந்த பாக்கியத்தை அவன் தனது பெருந்தன்மையினால் அதில் உள்ள குறைகளை அகற்றி அதை நிறைவுபடுத்தி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரமலானுக்கு பிந்திய காலத்தையும் இறையச்சத்தோடு பேணுதலோடும் வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் செய்வானாக. பெருநாள் அன்று செய்ய வேண்டிய அனைத்து அமல்களையும் மிக சிறப்பாக முறையாக செய்யும் நசீபை, பெருநாள் தொழுகை, சதகத்துல் ஃபித்ர், தக்பீர் உள்ளிட்ட அனைத்து அமல்களையும் சிறப்பாக செய்யும் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.